ஒன்றுமே உபயோகமே இல்லாத அண்ணாமலைக்கு ரிசல்ட் கொடுக்குறீங்க. என்ன அவருக்கு என்ன உயிர் பிரச்சனை என்ன இருக்குது? அவருக்கு உண்மையிலேயே பிரச்சனை இருக்கிறவங்களே கொடுக்கலையே. நான் உளவுத்துறையிலேருந்து 3 முறை எச்சரிக்கை கொடுத்தோம். எச்சரிக்கை கொடுக்கறது என்ன இருக்குது? எச்சரிக்கை கொடுக்கறது கூட தான் நிறுத்திக்கிறதா? அவங்களே பாதுகாப்பு பண்ணிக்குவாங்களா? அவங்களே போலீஸ்காரங்களை நியமிச்சுக்குவாங்களா? இப்போ புத்தர் மாதிரி பேசுவாங்க அவங்க. இன்னைக்கு அது நடந்துச்சு, இது நடந்துச்சு, சட்டம் ஒழுங்கு, அவங்க வேறு எதுவும் பேச தெரியாது. சட்டம் ஒழுங்கு போயிடுச்சு. இந்தியாவில் மோடியால் ஒரு மாநிலமே சட்டம் ஒழுங்கு போயிடுச்சு. மிகப்பெரிய குற்றங்களை, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை, மிகப்பெரிய அநீதிகளை, மனித உரிமை மீறல்களை அங்கே நிகழ்த்தி இருக்கிறாங்க. அதை பேச இந்த அண்ணாமலைக்கு யோகிதா இருக்கா? பாவம் அந்த எடப்பாடிக்கு என்ன பண்ணுறது அது தெரியாமல் ஏதோ இவர் ஸ்டாலின் ராஜினாமா பண்ணணுங்கிறாரு. எதிர்கட்சியாக இருந்தால் வேற மாதிரி பேசுறது, ஆளுங்கட்சியாக இருந்தால் வாயை அமுக்கிக்கிட்டு இருக்குது. ஏங்க துப்பாக்கி சூடு நடக்குது, 16-17 பேர் சாகுறாங்க. ஒரு சினோலின்னு ஒரு பொண்ணை வாயில சுட்டு கொள்றான். ஒரு முதலமைச்சராக இருந்தங்க நீங்க டிவியில பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டு சொன்னவரா இல்லையா? சட்ட ஒழுங்கை பத்தி பேசுவதற்கு எடப்பாடிக்கு யோகிதை இல்லை. ஏன்னா இவ்வளவு நாள் இது கரெக்டா போயிட்டு இருந்தது. இப்போ திடீர்னு இந்த மாதிரி கொலைகள் இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னா இது எங்க தூண்டுதல் யாரு, எங்க நடக்குது? ஏன்னா இவ்வளவு நாளா இருக்கும். கொஞ்ச நாளாவே பிஜேபி தொடர்ந்து அவங்களுக்கு வேற இதே கிடையாது, வேற நல்ல விஷயங்கள் கிடையாது. திமுக எதிர்த்து மட்டும்தான், அவங்க எதிர்த்து தான் அரசியல் ஆரம்பிச்சாங்க. அண்ணா திமுக காலி பண்ணிட்டு வரணும்னு முடிவு பண்ணாங்க. அண்ணா திமுக காலி பண்ணாங்க. இப்போ திமுகவை என்ன பண்ணலாம்? அப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனையை இந்த நாட்டில் உண்டு பண்ணணும். அப்போ கழகத்தை ஏற்படுத்தணும். ஏதோ ஒரு உள்நோக்கம் எனக்கு சந்தேகம் பூரா பிஜேபி மேலே. வகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்வேதா. இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில தமிழக ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் திரு வசீகரன் அவர்கள் தான் இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பெரம்பூர் பகுதியில் கொலை செய்யப்பட்டிருக்காரு. ஒரு மாநில கட்சி தலைவராக நீங்கள் இந்த பிரச்சனையை எப்படி சார் பார்க்குறீங்க? தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லி பல எதிர்கட்சியினர் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது நடக்கக்கூடாத விஷயம், வருத்தமான விஷயம்தான். ஏன்னா ஒரு கட்சி தலைவருங்கிறவங்க யாருன்னு கேட்டால் மக்களுடைய பிரதிநிதிகள் தான். அவங்க தேர்தலில் ஜெயிச்சு மக்கள் பிரதிநிதியாக போகிறதா பிரதிநிதின்னு அர்த்தம் இல்லை. மக்களுக்காக ஒரு கட்சியை ஆரம்பித்து கட்சியில் ஒரு தலைமை பொறுப்பேற்று அந்த கட்சியை வழி நடத்துகிறவங்க அவங்க தான். பல எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மக்கள் பிரதிநிதிகளை உருவாக்குறதும் அவங்க தான் ஐடென்டிஃபை பண்ணி உருவாக்குறாங்க. அப்படிங்கிறப்போ அவர்களுக்கு நல்ல பொறுப்பு மிக்கவர்கள். உண்மையிலே சொன்னால் அவர்களாம் மக்கள் தலைவர்கள், மக்களால் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு தலைவர்கள். இப்போ அவர்களுக்கு இது மாதிரியான இழப்புகள் இருக்குன்னு சொன்னால் அது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. என்கிட்ட அவர்களுக்கு இப்போ உளவுத்துறைன்னு ஒன்று இருக்குது. உளவுத்துறையுடைய வேலை என்னன்னு கேட்டால் எல்லா கட்சிகளுக்கும் உளவுத்துறையிலேருந்து ஒரு பிரதிநிதி, ஒரு காவல்துறையோ அதிகாரிகளை நியமிப்பாங்க அந்த கட்சியை கவனிச்சுக்கிறதுக்கு, அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளை கவனிக்கிறதுக்கு. வேறு ஏதோ குற்றங்கள் அந்த கட்சியில் நடந்தாலோ கொண்டாலோ மற்ற இருந்தாலோ மற்ற அவர்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் கண்காணிப்பதற்கு உளவுத்துறையிலேருந்து நியமிக்கிறாங்க. ஆனால் அந்த உளவுத்துறையெல்லாம் சரியாக இயங்கலைன்னு தெரியுது. என்ன இது ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கு முக்கிய தலைவர்களுக்கு, அதாவது தெரிகிற தலைவர்களுக்கு மட்டும்தான் இது இயங்கிட்டு இருக்கு. ஆனால் உளவுத்துறையிலேருந்து 3 முறை எச்சரிக்கை கொடுத்தோம். எச்சரிக்கை கொடுக்கறது என்ன இருக்குது? எச்சரிக்கை கொடுக்குற நீங்கள் பாதுகாப்பையும் கொடுக்கணும்ல. எச்சரிக்கை கொடுக்குறது கூட தான் நிறுத்திக்கிறதா? அவங்களே பாதுகாப்பு பண்ணிக்குவாங்களா? அவங்களே போலீஸ்காரங்களை நியமிச்சுக்குவாங்களா? இல்லை அவங்களே எச்சரிக்கை கொடுக்குறீங்க, யார் பாதுகாப்பு கொடுக்குங்க? அவங்களே உங்களுக்கு கொடுத்துக்கணுமான்னு கேட்குறேன். காவல்துறை தானே சார். அப்போ காவல்துறை தானே அது அதையும் ஏற்பாடு பண்ணணும். ஒரு தலைவருக்கு இது கட்சிங்கிறதுனா தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி தானே அது. சும்மா ரோட்டில் போகிறவங்க சும்மா நாங்கள் வச்சுக்கிறோன்னு கட்சி வச்சுக்கல இல்லை. அப்போ அந்த தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அப்போ அனைத்து தேர்தல் நிற்கக்கூடிய அதிகாரம், மக்கள் எல்லாமே அந்த கட்சிக்கு உரிமைகள் இருக்குல்ல. அப்போ அதை அந்த அவர்களுடைய உரிமைகளை காக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறை தானே. தேர்தலுக்கும் வருது, ஆணையமாக வருது, அந்த பொறுப்புகளை ஏற்று செய்யுது. அப்போ உங்களுக்கு உளவு பார்க்குறது, எச்சரிக்கிறதுன்னு சொல்கிறதே தப்பு இல்லையா? எச்சரிக்கைன்னு வந்துருச்சு. அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால தானே எச்சரிக்கிறீங்க. ஆமாம், ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் எச்சரிக்கிறீங்க. அப்போது அதை அதுக்கு கவனிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? அப்போ அந்த இடத்துல உளவுத்துறை தவறுது. அது உளவுத்துறை மட்டும் எங்கே அவருக்கு போய் அதாவது தலைவர்களுக்கு போய் எச்சரிக்கை கொடுக்குறது இல்லை, அங்கே உள்ள காவல்துறை மேல் அதிகாரிகளுக்கும் அந்த துறைகளுக்கும் இவங்க எச்சரிக்கை கொடுக்கணும். இந்த மாதிரி இந்த தலைவர்களுக்கு ஆபத்து இருக்குது, இதை கவனிக்க வேண்டியது சாதாரண ஒரு தெருவிலே நடந்துருச்சுன்னு சொன்னால், ஒரு திருட்டு நடந்துச்சு, ஏதோ ஒருத்தர் பண்ண உங்கள் பட்டான்னு போடுறாங்கல்ல,
ஆள் போட்டு செக் பண்ணுறதுக்கு போடுறாங்க, நைட்டு பூரா ரோந்து போகிறாங்க. இப்போ மக்களுக்கு பாதுகாப்புக்கு தானே போகிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு எச்சரிக்கையான ஆபத்துன்னு தெரிஞ்சிருந்தும் அங்கே வந்து அதை கவனிக்கலைன்னு சொன்னால் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். ஒன்றுமே உபயோகமே இல்லாத அண்ணாமலைக்கு ரிசல்ட் கொடுக்குறீங்க. என்ன அவருக்கு என்ன உயிர் பிரச்சனை என்ன இருக்குது அவருக்கு போய் கொடுக்குறீங்க. உண்மையிலேயே பிரச்சனை இருக்கிறவங்கள கொடுக்கலையே. இப்போ யாருக்கு ரிசல்ட் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு யார் முடிவு பண்ணுறதுன்னு தெரியல. அது யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கொடுத்துக்கிறீங்க. அது உண்மையிலேயே பாதிக்கப்பட்டவர்களுக்கு, உண்மையிலேயே பாதுகாப்பு தேவைப்படுபவர்களுக்கு இந்த பாதுகாப்பு போய் சேரலைன்னு தெரியுது. ஆகையினால் இது முழுக்க இந்த எச்சரிக்கை கொடுத்த அந்த துறைக்கு தான் இது பொறுப்பு அதிகம். இந்த இழப்புக்கு காரணமே இந்த காவல்துறை தாங்கிறேன் நான். சார், இது அரசியல் ரீதியாக நடத்தப்பட்ட கொலையா இல்லை தனிப்பட்ட விரோதத்தினால அது எப்படி ஒன்றாலும் இருக்கலாம். அது விசாரணையில் தானே வரும். இது அரசியல் ரீதியாக நடந்ததா இப்போ எப்படி முடிவு பண்ண முடியும்? எத்தனை நாள் ஆகிருக்குது? அதுக்குள்ளே இன்னும் சார்ஜ் ஷீட் போடணும், இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. அந்த காவல்துறை உயர் அதிகாரிகள் 90 நாள் டைம் வேணும்னு கேட்குறாருல்ல. அப்போ இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அதை கொண்டு வர்றதுக்கு அது அரசியல் கொலையா இல்லை தனிப்பட்ட விரோதம்? எந்த கொலையாக இருந்தாண்டாங்க அது கொலை தானே. அது அரசியல் ரீதியாக கொலையாக இருந்தால் பாதுகாப்போம், அரசியல் ரீதியாக பர்சனலாக எதாக இருந்தால் பாதுகாக்க மாட்டோன்னு ஏதாவது இருக்கா? எச்சரிக்கை எதை வச்சு கொடுத்தீங்க? அரசியல்னு பார்த்து கொடுத்தீங்களா? இது அரசியல் மிரட்டலாக இருக்கலாம், இல்லை தனிப்பட்ட மிரட்டல்னு பார்த்து தான் எச்சரிக்கை சொன்னீங்களா? பிரித்து சொல்லலைல்ல. அப்போ கொலை ஒன்று நடக்க போகுதுன்னு தெரிஞ்சால் இஷ்யூஸ் வெளியில் அவங்களுக்கு அது தெரிய வந்திருக்கு. அப்படி தானே எச்சரிக்கை எதுக்கு கொடுக்குறாங்க? அவங்களுக்கு ஏதோ இவருக்கு ஆபத்து இருக்குன்னு தெரிய வந்ததுனால தானே கொடுத்துருக்குறாங்க. அப்போ பாதுகாப்பு கொடுப்ப தவறுறது யார்? அப்போ காவல்துறை தான் இதுக்கு முக்கிய பொறுப்பு. சார், இப்போ திருமாவளவன் அவர்களும் செல்வப்பிறந்தை அவர்களும் வந்து இப்போ 8 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கைது செய்யப்பட்டவர்கள் வந்து உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன சார்? அவங்க சொல்கிறாங்க. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்கள். ப்ராக்டிக்கலாக நடக்குது. எச்சரிக்கை சொல்லியிருக்கிறாங்க. இதனால் வரைக்கும் அந்த எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது எங்கேருந்து? எச்சரிக்கைன்னு சொன்னால் யாரோ செய்ய போகிறாங்க, அவங்க ஏதாவது தெரிஞ்சிருந்து செய்தி வந்திருந்தானே அவங்க எச்சரிக்கை கொடுத்துருக்கணும். அப்போது அந்த சம்மந்தப்பட்டவங்க இவங்க அதுக்கப்புறம் அலட்சியமாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா இன்னொன்று வந்து அப்படி நடந்த உடனே இமீடியட்டாக எப்படி கிடைக்கிறாங்கன்னு தெரில. அதாவது ராத்திரி நடந்து காலையிலக்குள்ளே 8 பேரை பிடிக்க முடியுதுன்னா அப்போ இவங்க எச்சரிக்கை பிடிச்சிருந்தா இது எப்போ முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுத்துருக்கலாம்ல இல்லை? ஆக என்னென்னு இவங்க சொல்ல வர்றாங்கன்னா, இந்த 8 பேர் வந்து திடீர்னு வந்து, ஏன்னா ஏற்கனவே பல வழக்குகளில் நம்ம பார்க்குறோம், என்ன தானாக வந்து சரணடைகிறாங்க, இல்லை யாரையாவது சரணடைய வைக்கிறாங்க. இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, நாளைக்கு இந்த பிரச்சனை மக்கள் மத்தியில் வந்து இது வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகிடுச்சு, இது வந்து அரசுக்கு பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்திடும், இது காவல்துறைக்கு பெரிய ஏதோ ஒன்று நம்ம காட்டணும். நான் காலையில் கூட சொல்லலைன்னா இந்த மாதிரி நம்ம ஒன்றுமே இன்னும் பிடிக்கல, குற்றவாளிகள் ஏதோ சமாளிப்பு வேலையாக கூட இருக்கலாம்ல. நம்ம யாரையும் நம்ம கண்மூடித்தனமாக எதுக்கலை, கண்மூடித்தனமாக ஆதரிக்கவும் இல்லை. எப்படி சொன்ன உடனே 8 பேருக்கு உடனே எப்படி வந்து சரண் அடிச்சிடுறாங்களா, இல்லை கிடச்சிடுறாங்களா? ஆக இதில் வந்து இன்னும் இவங்களுக்கு டைம் வேணும். இன்னும் இவர்கள் எது சம்மந்தமாக நடந்திருக்குன்னு தெரியணும். இன்னும் என்னை பொறுத்தளவுக்கு நான் கேட்டால் இது அவர்கள் சொல்லுவதிலே நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவர் தலைவர்கள் சொல்கிறாங்கன்னா இல்லாத ஒன்று டக்கு சொல்லிட மாட்டாங்க. இப்போ திருமாவளவன் காங்கிரஸ்லாம் இருந்ததுன்னா அவங்க கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி தானே. அவர் ஸ்டாலின் மேலே வீண் குற்றச்சாட்டு சாட்டணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை. செய்ய வேண்டியது இப்போ நானாக இருந்தாலும் வீணாக போய் எதுக்கு நம்ம வந்து இந்த அரசை குற்றம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இது ஏதோ இருக்குது. இது வந்து திரு ஸ்டாலின் அவர்களும் சொல்கிறாங்க, சீக்கிரமாக வந்து இது நடவடிக்கை எடுக்கணும், சிபிசிஐடி விசாரிக்கணும், சீக்கிரமாக அது முடிவு சொல்லணும்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இது வந்து காவல்துறை வந்து இதை சமாளிப்பு வேலையாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்து மக்கள்கிட்ட வந்து பதட்டத்தை ஆகிடக்கூடாது, ஒன்றும் நாங்கள் செய்யலை, காவல்துறை ஒன்றும் நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறதுக்காக செய்துப்பட்ட ஏற்பாடாக கூட இருக்கலாம். அது வந்து சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. அதனால் வந்து இதை வந்து வலுவாக இன்னும், ஏன்னா இப்போ பிஜேபி ஆள் கூட அதில் இருக்கிறதா சொல்கிறாங்க. 8 பேரில் ஒரு நபர் அவர் நம்ம கூட இருக்கிற சொல்கிறாங்க. இன்னும் வந்து ஆருத்ரா கோல்டு கூட அவங்க இது சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு ஏன்னு கேட்டால் ஏன்னு கேட்டால் பிஜேபி ஃபுல்லாக இப்போ எல்லாமே இந்த ரவுடி கூட்டமாக மாறிடுச்சு. அவங்க எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த தமிழ்நாட்டில் அதிக அளவில் இன்றைக்கி ரவுடிகளை கொண்ட ஒரு கூட்டம் ஒன்று இருக்குன்னா அது பிஜேபி தான். ஆகையினால வந்து எல்லா இதுலேயும் இன்றைக்கி வந்து புத்தர் மாதிரி பேசுவாங்க அவங்க.
இன்றைக்கி அது நடந்துச்சு, இது நடந்துருச்சு, சட்டம் ஒழுங்கு அவங்க வேறு எதுவும் பேச தெரியாது. சட்டம் ஒழுங்கு போயிடுச்சு. இந்தியாவில் மோடியால் ஒரு மாநிலமே சட்டம் ஒழுங்கு போயிடுச்சு. ஒரு மாநிலமே டபுள் இன்ஜின் சொல்லி மணிப்பூர் போன்ற இடங்களில் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்தே ஒரு மிகப்பெரிய குற்றங்களை, சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளை, மிகப்பெரிய அநீதிகளை, மனித உரிமை மீறல்களை அங்கே நிகழ்த்தி இருக்கிறாங்க. அதை பேச இந்த அண்ணாமலைக்கு யோகிதை இருக்கா? ஆக இங்கே நல்ல ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. சட்டம் ஒழுங்கு நல்லா தான் இருக்குது, இன்னும் கெட்டு போல. எந்த ஆட்சியில் தமிழகத்தில் நடக்கலை? எடப்பாடி காலத்தில் எதுவுமே நடக்கலையா? அதை நடக்கணும்னு நான் சொல்லலை, நடக்கக்கூடாது, தடுக்கப்படணும். இங்கே இப்போ நடக்கிறதுன்னு தடுக்கப்படணும், நடவடிக்கைகள் எடுக்கணும்னு கேட்கணுமே தவிர என்ன இது உடனே அரசு தான் காரணம், ஸ்டாலின் தான் காரணம், இது சட்ட ஒழுங்கு சரியில்லை, நடவடிக்கை எடுக்கிறாங்க. இன்றைக்கி கூட ஆணையரே மாற்றிருக்கிறாங்க. எதுக்குன்னா நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோங்கிறத அவங்க இன்னும் இப்போ அருண் ஒரு புதிய உயர் அதிகாரியை, காவல்துறை உயர் அதிகாரியை நியமிச்சிருக்கிறாங்க. ஆக அப்படி படிப்படியாக தானே செய்ய முடியும். ஆக இது இது முற்றிலுமாக இது காவல்துறையோட ஃப்ளாப் தான். இது ஏன்னு கேட்டால் இவர்கள் தலைவர்களை பாதுகாக்கிற பொறுப்பில் அவங்க விலகிடுறாங்க. சின்ன கட்சின்னு பார்க்குறாங்க, பெரிய கட்சின்னு பார்க்குறாங்க. நான் கூட தான் எவ்வளோ பேசுகிறேன், எவ்வளோ திட்டுறேன்னு அவசியம் கிடையாது. எனக்கு பிஜேபின்னா எங்களுக்கு என்ன எதிரியா? எதிரி கட்சியா? இல்லையே, எதிர்கட்சி. எங்களுக்கு எதிர்கட்சிங்கிறப்போ யார் செய்தால் தவறு செய்யும் போது சுட்டி காட்ட தானே வேணும், விட்டுற முடியுமா? நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ளே போந்து கலவரம் பண்ண பார்ப்பீங்க, நடைப்பயணங்கிற பேரில் கலவரத்தை தூண்ட பார்ப்பீங்க. ஏதாவது ஒன்று இந்த ஆருத்ராங்கிறோம், அது என்ன, அது அந்த நிறுவனம் மக்களை ஏமாத்துகிற ஒரு நிறுவனம் வெட்ட வெளிச்சமாக தெரியுது. மக்கள்கிட்ட ஆசை வார்த்தை காட்டி, ஏழைகள்கிட்ட ஆசை வார்த்தை காட்டி, 1000 ரூபா போட்டு 5000 ரூபா கொடுப்போம், அம்மா அப்பா 1 லட்ச ரூபா போட்டால் எவ்வளோ கொடுப்போம் அப்படின்னு அப்பாவி மக்கள், ஏழை மக்களை பூரா நகை கடைங்கிறதுல ஏமாற்றிருக்கிறீங்க. அது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆக அதுலேருந்து அங்கே அதனுடைய சம்மந்தப்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுது. அதை பற்றி என்ன அண்ணாமலை என்ன சொல்ல போகிறாரு? திடீர் அரசியல்வாதியாக இப்போ மாறி இருக்கிற தமிழிசை என்ன சொல்ல போகிறாங்க? சரி, இப்போ நீங்கள் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது இப்போ நீங்கள் சொன்னீங்க காவல்துறையோட ஃப்ளாப் தான் இந்த கொடூரமான செயலுக்கு காரணம் அப்படின்னு. அதில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஆர்காட் சுரேஷுங்கிறவர் கொலை செய்யப்பட்டார், அதனால இதுக்கு பதில் ரிவெஞ்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு 2 கொலை செய்யப்பட்டவரும் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர் தான், கொலை செய்தவரும் தலித் சமூகத்தை சேர்ந்தவர். அப்போ 2 கம்யூனிட்டிக்கு நடுவில் நடக்குது இது. அப்போ இது ஒரு மேனேஜ்மெண்ட் கிரைசிஸ் கீழே வராதுன்னு சொல்கிறப்போ இது காவல்துறை மீது எப்படி இது ஆகும்? சார், அப்படிலாம் எடுத்துக்க முடியாது. விரோதங்கிறது கம்யூனிட்டி மூலமாக தான் வரும், வேறு ரிலீஜனாக தான் வரும் அப்படிங்கிறது கிடையாது. எந்த சூழல்லையும் எதுலேயும் வரலாம். அப்படி சில கருத்துக்கள் இருந்துட்டு கருத்துக்கு 1000 கருத்தை பல பேர் பல மாதிரி பேசுவான். அதெல்லாம் நம்ம இது சுருக்கிட முடியாது. ஜாதி மதங்கிறதுல சுருக்கியோ இதோ பண்ணி பேசிட முடியாது. இது குற்றமாக தான் இதை பார்க்கணுமே தவிர, இது குற்றம் செய்யப்பட்டிருக்கு, அதுக்கு தண்டனைக்கு கண்டுபிடிக்கிற வேலையை பார்க்கணுமே தவிர, இது கருத்துக்கள் 1000 வாய் இருக்குன்னு எது வேணாலும் எல்லாரும் பேசிகிட்டு தான் இருக்கிறான். ஏன்னா எதை வேணாலும் சொல்லிகிட்டு இருக்கிறான். ஆனால் நம்ம நோக்கம் என்னன்னு கேட்டால், இது மாதிரி குற்றங்கள் நடக்கக்கூடாது. தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிற ஒரு ஸ்டேட்டு. இந்த ஸ்டேட்டில் எப்போவுமே மற்ற இந்தியாவில் உள்ள பல ஸ்டேட்டில் பல மாதிரி நடக்கும். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இது மாதிரிலாம் இருக்குது. இதுக்கு காரணம் இன்றைக்கி இது பிஜேபியாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ அவங்களுக்கு சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க, அவங்க ஆளுங்களும் இருக்கிறாங்கங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கலவரம் பண்ணியே தானே பழக்கம். ஏதாவது ஒன்று இருக்கணும். இந்த ஆட்சியை எப்படியாவது, அதாவது அவங்க உள்ளே போடணும்னா எந்த மாநிலத்திலையும் நல்லது செஞ்சு அவங்க ஆட்சிக்கு வந்தது கிடையாது. நேர்மையான முறையில் ஆட்சி செய்தது கிடையாது, ஆட்சிக்கு வந்தது கிடையாது. மக்களுக்கு நல்ல சேவைகளை செஞ்சு அதன் மூலமாக ஓட்டு வாங்கி வந்தது கிடையாது. கலவரம் பண்ணி வந்து தான் அவங்களுக்கு பழக்கம். இல்லை ஆட்சியை கலைக்கிறது, இல்லை ஒரு கட்சியை உடைக்கிறது. இதே மாதிரி தான் அவங்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர, அது மாதிரி இன்றைக்கி தமிழ்நாட்டிலே ட்ரை பண்ணிங்கன்னா அதிமுக ஒரு வழி பண்ணிட்டாங்க. அது இன்னைக்கு கட்சியாக இல்லை, கம்பெனியாக கூட இல்லை. அது பாவம் அந்த எடப்பாடிக்கு என்ன பண்ணுறதுன்னு அது தெரியாமல் ஏதோ அவர் பேசுகிறார். ஒன்று எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் ஸ்டாலின் ராஜினாமா பண்ணணுங்கிறாரு போன தடவை. ஆக இது மாதிரி எதையாவது ஏன்னு கேட்டால் அவருக்கு ஏன்னா அவருக்கு ஒரு முதலமைச்சராக இருக்கிறதுக்கு இருந்திருக்கிறோமே, அதுக்கான ஒரு தகுதி நம்ம இருக்கணுமே. எதை பேசுகிறோம்? நீங்களும் உங்கள் ஆட்சி காலத்தில் இது மாதிரி நடந்ததை, கள்ளச்சாராயத்தை பற்றி பேசுகிறீங்க. உங்கள் ஆட்சி காலத்தில் எதுவுமே நடக்கலையா? அதனால் அது நடந்துக்கிட்டே இருக்கணுங்கிறது இல்லை. கேட்கலாம், கண்டிக்கலாம். நீங்கள் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், உங்களுக்கு பொறுப்பு இருக்குது. அப்போ திடீர்னு ராஜினாமா செய்யணும்னா என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம்னு கேட்குறேன். சரி பண்ணுங்கள். நீங்கள் அப்புறம் நீங்கள் எதுக்கு அப்புறம்
இப்படியே ராஜினாமா பண்ணிக்கிட்டே இருக்கிறதா ஒரு பிரச்சனைக்கும்? எத்தனை தடவை ராஜினாமா பண்ணுறது, எத்தனை தடவை தேர்தல் வைக்கிறது? இப்போ அருண் அவர்கள் அப்படிங்கிற பணிமாற்றம் கூட செஞ்சு அருண் அவர்களை புதுசாக போட்டிருக்காங்க. அவங்கள கூட எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாங்கன்னா, இது இந்த பணியிடை மாற்றம் வந்து ஒரு இதுக்கான தீர்வாக இருக்காது. ஏன் இவர் ஆட்சியில் முதலமைச்சராக இருந்தால் செஞ்சிருப்பாரா மாட்டாரா? எதிர்கட்சியாக இருந்தால் வேறு மாதிரி பேசுறது, ஆளுங்கட்சியாக இருந்தால் வாயை அமுக்கிக்கிட்டு இருக்கிறது. ஏங்க துப்பாக்கி சூடு நடக்குது ஒரு நாட்டில் 17 பேர் சாகுறாங்க. ஒரு சினோலின்னு ஒரு பொண்ணை வாயில் சுட்டு கொள்றான். ஒரு முதலமைச்சராக இருந்தங்க நீங்கள், உங்களுக்கு என்ன யோகிதை இருக்குது இதை பேசுறதுக்குன்னு கேட்குறேன். இந்த கொலைகளை பற்றி பேசுவதற்கு எடப்பாடிக்கு என்ன நான் டிவியில் பார்த்தானே தெரிஞ்சுக்கிட்டு சொன்னவரா இல்லையா? அவர் ஒரு தொலைக்காட்சியில் பார்த்து ஒரு நாட்டில் உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் சாகுறாங்க, சுட்டு, அதாவது கண்ணுக்கு நேராக சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் இவருக்கும் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லைங்க. இவருக்கு அரசியலுக்கு லாய்க்கு இல்லைங்க, சம்மந்தம் இல்லாத ஆள். ஆமாம், தெரியலன்னு சொன்னவரை போய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? அவரை நான் தனிப்பட்ட முறையில் நான் தாக்கலை, சொன்னாரா இல்லையா? இத்தனை பேருக்கு இறந்து போனாங்களா இல்லையா? 16 பேர் கண்ணுக்கு நேராக காவல்துறை சுட்டுச்சு. எனக்கு தெரியாதுன்னு சொன்ன ஒரு முதலமைச்சர் இவருக்கு என்ன யோகிதை இருக்குது மற்ற இதையை பற்றி, எந்த கொலையும் இதையை சம்மந்த சட்ட ஒழுங்கை பற்றி பேசுவதற்கு எடப்பாடிக்கு யோகிதை இல்லை. சார், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சரி நல்லா தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வந்து சமீப காலத்தில் தலித் தலைவர்களாக இருக்கட்டும், ஆனால் அந்த மாதிரியான கொலைகள் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்ற ஒரு டேட்டா இருக்கே. இதே தாங்க சொல்கிறேன், ஒரு அதை தாங்க, அது சரியாக இல்லைன்னா சரி பண்ணணும். இல்லை இப்போ என்னங்கிறத இப்போ பார்க்கணும். இப்போ மாநில அரசு முதலமைச்சர் இருக்கக்கூடியவர் இதில் கான்சன்ட்ரேட், ஏன்னா அவர் தானே அந்த துறையை வைத்திருக்கிறாரு. அப்போ வந்து அந்த குறைகள் என்ன இருக்குங்கிறத பார்க்கணும். அதை வந்து இன்றைக்கி அதை சரி செய்யக்கூடிய, ஏன்னா ஏதோ கவனம் எங்கே தவறி இருக்குது அங்கே. ஏன்னா இவ்வளோ நாள் இது கரெக்டாக போயிட்டு இருந்தது, இப்போ திடீர்னு இந்த மாதிரி கொலைகள் இதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னால் இது எங்கே தூண்டுதல் யார், எங்கே நடக்குது? ஏன்னா இவ்வளோ நாளாக இருக்கும், கொஞ்ச நாளாகவே பிஜேபி தொடர்ந்து அவங்களுக்கு வேறு இதே கிடையாது, வேறு நல்ல விஷயங்கள் கிடையாது. திமுக எதிர்த்து மட்டும்தான், அவங்க எதிர்த்து தான் அரசியல் ஆரம்பித்தாங்க. இப்போ அண்ணா திமுக காலி பண்ணிட்டு வரணும்னு முடிவு பண்ணாங்க. அண்ணா திமுக காலி பண்ணாங்க. இப்போ திமுகவை என்ன பண்ணலாம்? அப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனையை இந்த நாட்டில் உண்டு பண்ணணும், அப்போ கழகத்தை ஏற்படுத்தணும், ஏதோ ஒரு உள்நோக்கம். எனக்கு சந்தேகம் பூரா பிஜேபி மேலே. அப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட கொலையை வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியலாக மாற்ற பார்க்குறாங்க அப்படின்னு மாற்றிட்டு தான் இருக்கிறாங்கங்கிறேன். ஏன் வந்தவொடனே விசாரணை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு பதில் சட்டம் ஒழுங்கு தான் காரணம் எத்தோண்டு ஏன் சொல்கிறாங்க? ஸ்டாலின் தான் காரணங்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ எதுக்கு பேசுகிறாங்க சார்? அப்போ இது ஒரு கொலை நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படி ஒரு கொஸ்டின் வரதானே செய்யும். கவர்மெண்ட்டை தானே ஓகே தானே எல்லாரும் கேட்கலாம், தப்பு இல்லை. இவங்க இதே வேலையாகவே இருக்கிறாங்களே, வேறு எதுவுமே பேசுகிறது இல்லையே, பணம் கேட்க வேணான்னு சொல்லலையே. இப்போ அதுதான் நாங்கள் என்ன சொல்கிறேன், நீங்கள் அவங்க யார் சிபிஐ கேட்குறாங்க, எதுக்கு சிபிஐ கேட்குற நீ? என்னத்துக்கு சிபிஐ? சிபிஐயால் இது எடுத்துகிட்டு போன வழக்கு ஏதாவது நடந்திருக்கா? சிபிஐயால் இல்லை, சிபிஐக்கு தமிழ்நாட்டுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஏதாவது நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்களா இது வரைக்கும்? ஏதாவது அந்த காவல்துறையில் சாத்தான் குளம் எல்லாம் சிபிஐ தான் பார்த்தது, என்ன ஆச்சுங்கிறேன். அதை விட அது பெரிய இன்சிடெண்ட் இல்லையா? உயிர்னா எல்லாருக்கும் ஒன்று தானேங்க. அந்த இன்சிடெண்ட் என்ன தீர்ப்பு என்ன ஆச்சு? எங்கே சிபிஐ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஏங்க ஒருத்தர் கொலை பண்ணுறான், போலீஸ் ஸ்டேஷன்லேயே நடந்திருக்குது, என்ன எதுவும் விசாரித்து சொல்கிறதுக்கு முடியாமல் இது எவ்வளோ வருஷ கணக்காக நீ பண்ணுவேன் நீ? அப்புறம் என்னத்துக்கு சிபிஐ? இப்போ காவல்துறையிலேருந்து சிபிஐக்கு மாற்றணும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட வழக்குன்னு சொல்கிறது வேணாம், தேவையே இல்லைங்கிறேன் நான். ஏன்னா அது சிபிஐ வந்து நம்பகத்தன்மை இல்லாத ஒன்று. அது வந்து மோடியினுடைய எடுபடி, மோடிக்கு வேலை பார்க்குறது. அதை கொண்டு வந்து ஏன் வையின்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் திமுக அரசுக்கு எதிராக. ஏன்னா இந்தியா பூரா எதிர்கட்சிகளுக்கு எதிராக தான் இந்த சிபிஐ செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இவங்க சிபிஐ இங்கே வர்றதுனால ஒரு காலமும் இந்த வழக்குக்கு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு தீர்ப்பு வரப்போகிறது இல்லை. இவங்க என்னன்னு திசை திருப்பி அரசுக்கு எதிராக விஷயங்களை உருவாக்கவும், இந்த கொலைகள் எல்லாத்தையும் அரசனுடைய திமுக அரசுக்கு எதிராக பண்ணுறதுக்கு தான் சிபிஐ கேட்குறாங்களே தவிர இந்த வழக்கை சரியான முறையில் கொண்டு சென்று அதுக்கு ஒரு உண்மை குற்றவாளி கண்டுபிடித்து ஒரு தீர்வை காண்பதற்காக சிபிஐ கேட்கலை. இப்போ காவல்துறை விசாரித்த எல்லா வழக்குக்கும் ஒரு முடிவு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது கேட்கலாமே, இது தமிழ்நாட்டில் தானே இருக்குது. சிபிசிஐடி எங்கே இருக்குது? தமிழ்நாட்டு காவல்துறைகளால் நடத்தப்படுறது தானே. அப்போ நம்ம வந்து எதிர்த்து கேட்க முடியும், சிபிஐ போய் கேட்க முடியுமா? சிபிஐ ஆஃபீஸில் போய் பேச முடியுமா? சிபிஐ ஆஃபீஸர்கிட்ட தான் பேச முடியுமா? என்ன இது தமிழ்நாட்டில் நடக்கிறதுனால தமிழ்நாட்டு அரசை எதிர்த்து கேட்கலாம்,
அரசு கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அரசை எதிர்த்து கேட்கலாம், காவல்துறையை எதிர்த்து நம்ம போராடலாம், எல்லாத்துக்குமே இங்கே வாய்ப்பு இருக்குது. ஆக தமிழ்நாடு போலீஸ் ஒன்று எந்த விதத்தில் குறைஞ்ச போலீஸ் கிடையாது. நம்ம அப்போலேருந்து என்ன சொல்கிறோங்க, ஸ்காட்லாண்டுக்கு இணையான போலீஸ்ன்னு சொல்கிறோம். ஆக ஒரு தரமான போலீஸ், குறைகள் இருக்க தான் செய்யும். எந்த இதுலேயும் இந்த வீடுனாலே குறை இருக்குது, அதனால் அது குறைகள் இருக்குது, அதை நிவர்த்தி பண்ணணும். அதை அரசு இன்னும் வேகப்படுத்தி இந்த சிபிசிஐடி மூலமாகவே இந்த சிபிஐடி காவல்துறையும் இதை ரொம்ப துரிதப்படுத்தி இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணும். இது சிபிஐ என்பது அது பாருங்கள் ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்கு. இன்றைக்கி நான் அதிக அளவில் பாதிக்கப்பட்டது சிபிஐயால் நாங்களும் தானே. இன்றைக்கி வரைக்கும் எங்கள் தலைவர் உள்ளே தானே இருக்கிறாரு. சிபிஐ தானே, சிபிஐயும் அமலாக்கத்துறையும் தானே காரணம். இது மாதிரி எங்கெங்கெல்லாம் எங்கேயாவது பிஜேபி ஆளுற மாநிலங்கள் லெவலில் எந்த எதிர்கட்சிக்கு ஆளுங்கட்சியில் உள்ளவங்களுக்கு தவறு பண்ணவே இல்லையா? அங்கெல்லாம் போகுதா அந்த சிபிஐயே? எல்லா அவங்களுக்கு எதிரி கெஜ்ரிவால், எதிரி மம்தா பானர்ஜி, எதிரி ஸ்டாலின், எதிரி பினராயி விஜயன், எதிரி சித்தாராமையா, இப்படி யார் யாரெல்லாம் எதிர்கட்சியாக இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் இந்த சிபிஐக்கு அங்கே மட்டும்தான் இந்த சிபிஐ வேலை பார்க்குறதே. ஆக இது எதிர்கட்சிகளை வீழ்த்துவதற்காக, எதிர்கட்சிகளை கட்டுப்பெயரை ஏற்படுத்த வேண்டும், அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அரசியல் கட்சியாக, அரசியல் ரீதியாக, அரசியல் அமைப்பாக பிஜேபிக்கு துணை அமைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது காரணத்தால் தான் அதை சிபிஐ வேணுங்கிறாங்க. இது சிபிஐ ஒரு காலத்தில் சிபிஐக்கு ஒரு மரியாதை இருந்தது. படம்லாம் வந்துச்சு, சிபிஐ டைரின்னு படம்லாம் வந்தது. சிபிஐனா அது ஒரு மக்களால் மதிக்கப்படுற உயரிய விஷயம். இன்றைக்கி மிகவும் மோசமான, அது வானாம். இப்போ நாங்கள்லாம் ஒரு காலத்தில் சிபிஐ வேணும்னு, இதுதான் வேணும்னு போராட்டம் பண்ணவங்க. நாங்கள்லாம் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சிபிஐட்ட கொடுங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணவங்க. அதே வாய் தான் இன்றைக்கி சொல்லுது இந்த சிபிஐ வானாங்கிறோம். அப்படின்னா அந்த சிபிஐனுடைய எவ்வளவு தரம் தாழ்ந்து அந்த சிபிஐ கீழே போயிருக்குங்கிறத பாருங்கள். சிபிஐ நாங்கள் தனிப்பட்ட முறையில் எங்களுக்கு என்ன, சிபிஐக்கு என்ன, அவர்களுடைய நடவடிக்கைகள் மோடியின் அடிமையாக மாறிய காரணத்தால் அவர்கள் கண்டிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவர்கள் வேண்டாம் என்று சொல்ல வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். சார், எப்படி பார்த்தாலும் இப்போ இருக்கிற சூழலில் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி தலைவருக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத பட்சத்தில் சாமானிய மக்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? நியாயமான கேள்விதான். அதுதான் காவல்துறையிட்ட நானே முதல்ல வைக்கிறேன். தலைவர்களுக்கே கொடுக்க முடியும்னு கேட்டால் கொடுக்கணும் இல்லையா? ஒரு தேசிய கட்சி தலைவர், மாநில தலைவருங்கிறீங்க. நானும் ஒரு தேசிய கட்சி தலைவர், மாநில தலைவர் தான். இந்த மாதிரி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நானும் எவ்வளோ பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். எனக்கு எதிர்ப்பு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. எவ்வளோ நான் பிஜேபி திட்டு, எனக்கு பிஜேபி பூரா இன்றைக்கி எப்படி இருக்குது? அப்போ ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு தனக்கு எதிர்ப்பு இருக்குது, தனக்கு ஒரு ஆபத்து இருக்குங்கிறது தெரியாது. இல்லை, தெரிஞ்சு தான் அவர் துப்பாக்கியிலேருந்து வாங்கி வச்சிருக்கிறாரு. முடிஞ்சளவு தற்காப்பு பண்ணியிருக்கிறாரு. இதையும் மீறி தான் நடந்திருக்கு. இதே மாரி இது என்னன்னு கேட்டால் காவல்துறை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு இப்போ இருக்குது. என்ன ஏது எங்கே போகிறாங்க, எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, தலைவர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சூழல் அப்படிங்கிறத கவனிக்க வேணுங்க. அவங்கவுங்க அலுவலகங்களில் காவல்துறையை போடணுங்க. எந்த இப்போ தலைவர்கள் கவனிக்க வேண்டிய கடமை இருக்குங்கிறேன் நான். ஏன்னு கேட்டால் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அது பதிவு செய்யப்பட்ட கட்சினாலே செய்யணும். சாதாரணமாக அது இன்னும் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்னு ஒன்று இருக்குது தேர்தல் ஆணையத்தால். அப்போ அதிக கவனம் செலுத்தணுமா வேணாமா? ஏன் செலுத்தலை? இப்போ நானே இருக்கிற வீட்டில் எனக்கு தெரியாது யாருக்கு என்ன நடந்தாலும் எங்கள் யாருக்கும் தெரியாது. அப்படி தான் இருக்குது. அப்போ இது நாள் வரைக்கும் என்னையே ஒரு காவல்துறை ஒரு நாள் கூட கேட்டதில்லை. எப்படி சார் இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, எப்படி உங்களுக்கு பாதுகாப்புலாம் இருக்கா, என்ன ஏது அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டது கிடையாது. ஆக என்னன்னு கேட்டால் என்ன காரணம்னா அவங்களுக்கு அது வழக்கம் போல் ஒரு அலட்சிய போக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த காவல்துறைக்கு. நாளைக்கு ஏதாவது நடந்ததுக்கப்புறம் எல்லோரும் நிற்பாங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஒரு பழக்கம் எப்போவுமே ஏதோ நடக்கிற வரைக்கும் அதை பற்றி பேச மாட்டாங்க காவல்துறை. நடந்ததுக்கப்புறம் ஊரா போய் எல்லாரையும் தேடுறதுன்னா, அழுறதுன்னா, உள்ள தூக்கி போடுறதுன்னா பெரிய நடவடிக்கை. இப்போ தமிழ்நாட்டுக்கு ஆம்ஸ்ட்ராங் செத்ததுக்கு அப்புறம் தானுங்க இதை பற்றியே நம்ம தலைவர்களை பற்றியே பேசுகிறோம். இப்போ எல்லாருக்கும் இப்போவாவது கவனிக்கிறாங்களான்னா இன்னும் இல்லை. அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்த தலைவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. கட்சிகள்லேயே பல தலைவர்களுக்கெல்லாம் ஆபத்தெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எத்தனையோ சாதாரண ஆளுங்கள்லாம் கொலை செய்யப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆக இதெல்லாம் தடுக்கப்படணும்னா காவல்துறை சம்பளம் வாங்குறாங்க மக்கள்கிட்டேருந்து. எல்லாரும் நீங்களும் வரி கட்டுறீங்க, நானும் வரி கட்டுறேன், எல்லாரும் கட்டுறோம். அப்போ அந்த உரிய வேலையை அவங்க பார்க்கணும்ல. அப்போ காவல்துறை அலட்சியமாக இருக்குன்னா அது அரசு தானே சார் பொறுப்பு? அரசு தான் பொறுப்பு, அரசு தான் அதை செய்யணும்னு சொல்கிறேன். அரசு தான் அரசு கை இருக்குது, முதலமைச்சர் கையில் இருக்குது. இனிமேலாவது இந்த
இது இப்படி தான் நம்ம ஒவ்வொரு வழக்கிலையும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு இன்சிடெண்ட்லேயுமே வந்து இனிமேல் இது நடக்கக்கூடாது, இனிமேல் இந்த மாதிரி யாருக்கும் பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடியறதுக்குள்ளே இன்னொன்று அடிப்பான், இன்னொன்று நடக்கும். இது நடந்துக்கிட்டே இருக்குது. இது எப்படி இதெல்லாம் சரி பண்ண போகிறாங்கங்கிறது இன்னும் புரியல. இதை வந்து அரசுகள் வந்து இது வந்து எல்லா கட்சிகளுக்கும் இந்த பொறுப்பு இருக்குது. இது ஏதோ திமுகவுக்கு மட்டும்தான், அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தால் அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது. இதை வந்து ஏன்னா இவங்க 5 வருஷம் தான் இருக்கிறாங்க. இப்போ ஸ்டாலினுக்கு எடப்பாடி இருந்தார், இப்போ ஜெயலலிதா இருந்தாங்க, இப்படி எல்லோரும் இப்போ இவங்க இருக்கிறாங்க. இவங்க போயிடுவாங்க. இன்னொரு 5 வருஷம் போனால் இவர்கள் 26க்கு அப்புறம் ஸ்டாலின் இருக்காரா இல்லை வேறு யாரும் வர்றாங்களா யாருக்கு தெரியும். அரசியலுங்கிறது மாற்றத்துக்குரியர் தானே. இன்னும் ஜனநாயக நாட்டில் அரசியல் சட்டத்தில் 50 வருஷம்னு வைக்கல இல்லை. ஒரு தேர்தலில் ஒரு மாநிலத்துக்கு 50 வருஷம் ஒரு முதலமைச்சராக இருக்கலாம்னு வைக்கல இல்லை, 5 வருஷம்னு வச்சுருக்காங்கல்ல. அப்போ 5 வருஷத்துக்கு ஒரு மாற்றம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த அதிகாரிகள் மாறுறாங்களா? அவங்க என்ன நடத்துனாங்களோ அதே அதிகாரிகள் வந்துடுறாங்க, அதே அதிகாரிகள் தான் ஷைன் பண்ணுறாங்க, அதே மாதிரி செயல்பாடுகள் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதை வந்து ஆட்சிக்கு வர்றவங்க அதை மாற்றணும், செயல்பாடுகளை. ஏன்னு கேட்டால் நம்ம நிறைய வேர்ல்டில் லேர்ன் பண்ணோம் சார். நிறைய வந்து அமைச்சராக வர்றவங்க வெளிநாடுகள் போகணும், அங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாட்டில் எப்படி ஆட்சி ஆள்றாங்க, என்னென்ன சட்டத்திட்டங்கள் எப்படி கொண்டு வர்றாங்க, யாருமே போகிறது இல்லையே. போய் அடுத்த நாட்டில் என்ன நடக்குது எப்படி நடக்குதுங்கிறது இப்போ ஸ்கூலில் கூட பிள்ளைங்களை வந்து எக்ஸ்கர்ஷன் அழைச்சிட்டு போகிறான். எதுக்குன்னா வெளி உலகம் தெரியணுமேன்னு. ஏன் இந்த மந்திரிகள் போனான்னா போய் பார்த்துட்டு வாங்க எக்ஸ்கர்ஷன், அந்த நாட்டில் எப்படி இது, இதே போன தடவை பார்த்த மாதிரியே அப்படியே இப்படி, இப்போ இருக்கிற மாதிரியே அப்படியே எப்படி இது வெளிநாட்டில் போய் அனலைஸ் பண்ணி, வெளிநாடுகளில் ஏதோ ஒரு அனுபவங்கள் இவங்களுக்கு பத்தாதுங்கிறேன் நான். இவர்கள் மட்டும் இல்லை, யார் ஆட்சிக்கு வந்தாலும் நிலைமை இருக்குது, இப்படி தான் இருக்குது. கேட்டால் பணம் போட போனாங்கிறாங்க. எதுக்காவது போனாலும் எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறா, இவங்க அது உண்மையிலேயே ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு போனால் கூட இவங்க பணத்தை எடுத்துருக்கு கட்டுக்கட்டாக இதுக்கு இப்போ துபாய்க்கு போயிருக்கிறாங்க, சுவிட்சர்லாந்துக்கு போகிறாங்கங்கிறாங்க. ஆகாது. அதெல்லாம் நமக்கு எந்த ஆட்சியாளரும் நம்ம ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னு கேட்டால் அந்த அனுபவம் வெளிநாட்டில் இன்னும் இதை விட பெரிய டிரான்ஸ்போர்ட்டு. ஜெர்மனிலாம் 90களிலே வந்து அவங்க வந்து ட்ரெயின் பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் மிக அட்வான்ஸ்ட் ஆகிட்டாங்க. அப்போவே பூமி கீழே போகிறது மேலே போகிறது, எலக்ட்ரிசிட்டிலேயே பஸ்ஸு ஓடுறது, இதெல்லாம் வந்து 90கள் 87லேயே வந்துட்டாங்க. அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க, பல வருஷத்துக்கு முன்னாடியே. நம்ம ரொம்ப லேட்டு. காரணம் வந்து இங்கே நமக்கு வெளிநாடுக்கு போகிறதுக்கெல்லாம் ஆக்சஸ்னால் ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ எல்லாமே உங்களுக்கு இருக்கும்போது இதெல்லாம் போய் தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஒவ்வொரு துறையும் தன்னுடைய துறையை போய் கவனிக்கணும். போய் அப்போ தான் இங்கே டெவலப்மெண்ட் வரும். நான் வந்து எதுக்கலை, நான் திமுகவுக்கு எதிரியோ அண்ணா திமுக எதிரியோ காங்கிரஸுக்கு எதிரி கிடையாது. நமக்கு ஒரு அக்கறையில் சொல்கிறேன், இதை டெவலப்மெண்ட் பண்ணணும்னா நீங்கள் வந்து இன்னும் நிறைய ஃபஸ்ட்டு லேர்ன். எல்லோரும் ஏர்ன்னு இருக்காங்க, இன்னும் நிறைய லேர்ன் கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. அப்போ வந்து நிறைய நம்ம எல்லாமே நமக்கு தெரியும், நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், நமக்கு தெரியாது இல்லைன்னு நினைக்கக்கூடாது. நிறைய நம்ம தெரிய தான் நம்ம வந்து இன்னும் அதுக்கான கமிட்டிஸ் போடணும். இப்போ வந்து தலைவர்கள் பாதுகாப்பு, அதுக்குன்னு ஒரு கமிட்டி போடுங்க. இது அரசியல் இது எப்படி ஒழுங்குபடுத்துறது, இந்த மாதிரி தலைவர்களுக்கும் மட்டும் இல்லை, பொது வாழ்வில் இருக்கிற சில முக்கியஸ்தர் கூட பாதுகாப்பு இருக்குது, இந்த ஆபத்துகள் இருக்குது. அப்போ இதெல்லாம் எப்படி சரி பண்ணுறதுன்னு ஒரு குழு போடுங்க. ஒரு குழு மூலமாக 4 பேர் சொல்கிறத வச்சு ஆலோசனையின் பேரில் இது இனிமேல் வருங்காலத்தில் இந்த மாதிரி சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ இந்த மாதிரி ஆபத்துகள் வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். ஒரு டீமுடைய சஜஷன்ஸை கருத்துக்களை கேட்டு இது ஏன்னா இது மக்கள்கிட்ட வந்து ஏன்னா மக்கள் வந்து மெயினாக பாதுகாப்பு தான் எதிர்பார்ப்பாங்க. என்ன வெறும் நலத்திட்டங்களை கொடுத்துட்டா ஓட்டு போட்டுருவாங்கன்னு இல்லை, பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறமே மக்கள் ரொம்ப எல்லாருமே அரசு மேலேயும் ஒரு வெறுப்பு வந்திருக்கு. இதை வந்து முதலமைச்சர் வந்து இதை நான் அதாவது சொல்லுவாங்க இடிப்பாறை இல்லா மன்னன்பாங்க, சொன்னால் தான் தெரியும். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இதுக்கப்புறம் திமுக ரொம்ப கவனமாக இருக்கணும். மக்கள்கிட்ட எதிரான கருத்துக்களை, தவறான கருத்துக்களை அதிகப்படியாக பரப்புங்கிற வேலையில் ஈடுபட்டிருக்கிறாங்க. இதை வந்து கவனம் கொண்டு இதை வந்து சரி செய்ய வேண்டிய பொறுப்பு தமிழக அரசுக்கும் முதலமைச்சருக்கும் இருக்குது. ஓகே சார். இன்றைய அரசியல் சூழலை பற்றி பல செய்திகளையும் ஆலோசனைகளையும் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி.